இந்த கட்சி யாரால் உருவானதோ, சித்தாந்தம் யாருகிட்ட இருக்கோ, ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக ஆட்சியை ராமர் ஆட்சி என கூறியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். பாருங்க, இத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு, இத்தனை நாள் ஆச்சு. இந்த ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி. அதாவது இந்த கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் திமுக என்று சொல்வதை விட, இந்த கட்சி யாரால் உருவானதோ, சித்தாந்தம் யாருகிட்ட இருக்கோ, ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க, சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு, சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு. அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றுறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். ராமர் ஆட்சி வேண்டும், ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது. எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை, ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார். அதனாலதான் ராமராஜ்யம். இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், மாரியம்மனுக்கும் சரி, கருப்பணசாமிக்கும் சரி, முருகபெருமானுக்கும் சரி, விநாயகருக்கும் சரி. ஆனா ராமராஜ்யம் ஏன் சொல்றோம்னா, மிச்ச கடவுள் ஆளவில்லை, அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள். ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராட்சி. இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க, அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராட்சிட்டாங்க. இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா, காமராஜர் ஆட்சின்னு போன வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் பார்க்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.